ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வணக்கம். ஆசையை பற்றி இதுக்கு முன்னால் போட்ட 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் பலவிதமான கேள்விகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் அந்த யூடியூப்லேயே ஒரு கேள்வியாக கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு கேள்விக்கும் நிச்சயமாக எனக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த முறையில் என்னுடைய அனுபவங்களை வச்சு அதுக்கு உண்டான பதில்களை கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் தயவுசெய்து கேள்விகள் கேட்க ஆசைப்படுங்க. இதை கேட்குறவங்க மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கணும். பெரியவங்க சின்னவங்களை கேள்வி கேட்க தூண்டணும். முன்னையெல்லாம் நாங்கள்லாம் பிள்ளைங்களா இருந்தபோது கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். பெரியவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். கேள்வியெல்லாம் கேட்காத, ஒழுங்காக சொன்னதை செய் அப்படிம்பாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நானும் கொஞ்சம் ரொம்ப இடக்கு முடக்காதான் கேள்வி கேட்பேன். அதனால் சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பக்கம் அந்த கேள்விகள் கேட்கறதுங்கிறத ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கில் பேசுவோம். எதுக்காக கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணுங்கிறத இப்போ ஆசைக்கு மறுபடியும் வருவோம். இந்த ஆசையை பற்றி பேசும்போது போன பதிப்பை நான் போட்டு முடித்த பிறகு இந்த ஆசையை பற்றி 2 பேருடைய அனுபவங்கள் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது என்னுடைய அனுபவங்கள் 2 பேரோட வாழ்க்கையோட, என்னோட ட்ரெயினிஸ் வாழ்க்கையோட இது நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் ஒரு கம்பெனியில் ஒரு அடிமட்ட மேனேஜர் போஸ்டில் இருந்தப்போ ஒரு வேலை தேடி ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. வேலை தேடி வந்தவர் சொன்னார், சார் நான் தான் சார் எங்கள் வீட்லேயே முத கிராஜுவேட் சார், பயாலஜி படிச்சிருக்கேன் சார், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய குடும்ப நிலவரத்தை பற்றி நான் கேட்டேன். அவருடைய அப்பா ரோடு ஓரத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி. செருப்பு, கொடை, பிஞ்ச கொடை அதெல்லாம் தைச்சு கொடுக்குற ஒரு தொழிலாளி. அவனுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. வறுமையான குடும்பம். அண்ணன் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் டெய்லி லேபரர், தினக்கூலி. எனக்கு பார்த்ததுமே இந்த குறிப்பிட்ட இளைஞனை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா அவருடைய உற்சாகம், அவருடைய ஆர்வம், அதாவது அவருடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் ஒரு சோபிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை இருந்துச்சு. ஸ்டைல் இல்லை, ஆனால் உண்மை இருந்துச்சு. அவருக்கு அந்த வேலையும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நடந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னாக்க, அவர் சேல்ஸ்மேன வாழ்க்கையை தொடங்கி ஒவ்வொரு படியாக மெல்ல மெல்ல ஏறி வெகு உயர்ந்த நிலை அடைஞ்சார். ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனார். அதாவது ஒரு டயத்தில் அவர் சிங்கப்பூரில் he was in charge of, he was the head for Asian Pacific region அப்படிம்பாங்க. ஆசிய நாடுகள் அனைத்துக்கும் அவர் தான் தலைமை பொறுப்பில் இருந்தார். அந்த வளர்ச்சி அவரோட வளர்ச்சி மட்டும் அல்ல, குடும்பத்துக்கான வளர்ச்சி. ஒரு காலகட்டத்தில் அந்த இளைஞன் தன்னுடைய உழைப்பினாலையும் தன்னுடைய வருமானத்தினாலையும் தன்னுடைய குடும்பத்தையே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். அதாவது இப்பவும் அவங்க ஊரில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. அதை அவங்க அப்பாவும் அண்ணனும் பார்த்துக்கிறாங்க. தங்க டென்டிஸ்டா இருக்கு. பிடிஎஸ் முடிச்சு, எம்டிஎஸ் முடிச்சு டென்டிஸ்டா இருக்கு. தம்பி அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சு, அதுக்கு பிறகு எம்பிஏ, ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடிச்சு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காரு. இப்போ நான் சொல்லக்கூடிய இளைஞரும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அவருக்கு அபரிமிதமான வளர்ச்சி. அதுக்கெல்லாம் முதல் விதை அந்த ஆசை. அந்த ஆசை எப்படி வெளிப்படுத்தினாரு, நான் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஆசையை எப்படி வெளிப்படுத்தினாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வேலை தேடி வந்தாரு. நான் தான் சார் எங்கள் குடும்பத்தில் முதல் கிராஜுவேட் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு குடும்பத்தை பற்றி கேட்டேன். அதுக்கு பிறகு உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்டேன். வாழ்க்கையில் என்ன ஆசை சார்? பல ஆசைகள் இருக்கு சார், பல ஆசைகள் இருக்கு. இங்கிலீஷில் நல்லா பேசணும், இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியும், புரிஞ்சுக்குவேன். ஆனால் சொந்தமாக எழுத பேச சிரமம். அது மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது சார். இப்போ இந்த ஒரு சேல்ஸ்மேனாக வேலையை ஆரம்பித்து
பல படிகள் வாழ்க்கையில் உயரணும்னு ஆசையாக இருக்குது சார். அது மாதிரி பல ஆசைகள் இருக்குது சார். ஆனால் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசை எங்கள் குடும்பத்தை, எங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். அவர் சொன்னது மட்டும் இல்லை, அதை ரொம்ப பிளான் பண்ணி தகுந்த உதவிகளை தேடி போய் நாடி நல்ல பல விஷயங்களையும் கற்றுக்கிட்டு தான் மட்டும் ஒரு உயர்ந்த நிலையை அடையாமல் தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆசைன்னு சொல்லும் போதெல்லாம், பேசும் போதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக அவருடைய முகமும் அவருடைய செயல்களும் கண் முன்னால் நிற்கிது. இதை சொல்லும் போதே நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். ஏன்னா சாலை ஓரத்தில் ஒரு செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியாக இருந்த ஒரு ஒரு இந்திய திருமகனின் மகன் தான் மட்டுமல்லாம தன் குடும்பத்தையே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அதுல எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். இதை கேட்டு உங்களுக்கு ஆசையோட வலிமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். மேலும் பேசுவோம்.